ஜீவா ஹிஸ்டரி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளரும் தலைவரும் ஆகிய பிஜே அவர்கள் இஸ்லாமியர்களிடம் ஒரு பொதுவான விமர்சனம் வர்றது, அவங்க மைய நீரோட்டத்துக்கு வரமாட்டாங்கப்பா. ஒரு இந்தியன்னா ஒரு இந்தியனா இருக்கணும், தமிழன்னா தமிழனா இருக்கணும், தெலுங்குனா தெலுங்குனா இருக்கணும். கிறிஸ்டின்ஸ் கூட அந்த இது கான்செப்டுக்குள்ள வந்துருவாங்க. இந்த முஸ்லிம்ஸை பாரு, எங்க போனாலும் தங்களை தனியா காமிச்சுக்கிறாங்க. நான் ஒரு ஆந்திரா, நான் ஒரு மலையாளின்னு சொல்ல மாட்டாங்க. எங்க போனாலும் நான் ஒரு முஸ்லிமான் அப்படிங்கிறத முதல்ல காமிச்சுக்குவாங்க. தமிழ்நாட்டிலையும் இந்த கல்ச்சர் அதிகமாகிட்டு இருக்கு. பெண்கள்னா தனி உடைகள், ஆண்கள்னா தொப்பி வச்சு தனியை காமிச்சுக்கிறது, இதெல்லாம் போக பேரில் கூட அவன் ஒரு இந்தியனாவும் தமிழனாவும் தெலுங்கனாவும் மலையாளியாவும் குஜராத்தியாவும் இருக்க மாட்டேங்கிறான். உலகம் முழுக்க ஒரு இதை வச்சுக்கிட்டு இப்போ இவனுக்கும் சிரியாவுக்கும் என்ன சம்பந்தம், இவனுக்கும் லெபனானுக்கு என்ன சம்பந்தம், இவனுக்கும் கத்தாருக்கு என்ன சம்பந்தம், ஏதோ அந்த பாலைவன தேசத்தோட தான் தங்களை இன் பண்ணிக்கிட்டு அப்துல்லா இப்ராஹிம் பேரை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீ முஸ்லீமாரு, தமிழ்நாட்டுல தமிழனாரு, ஆந்திரால தெலுங்குனாரு, இஸ்லாத்துக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? நீ இஸ்லாமே நான் வாழ்ந்துட்டு போ. பேர் இந்த மண்ணோட மக்களோட சேர்ந்து பேரை வைக்க வேண்டியதானே, இந்த பேரே வைக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது. இப்ப நம்ம அடிப்படையா கேட்க வேண்டிய கேள்வி, இப்ப நபிகள் நாயகமே தாய்மொழி உணர்வை அவர் தடுக்கல, அரபு தான் உயர்ந்த மொழின்னு சொல்லல. அப்படி இருக்கும்போது எதுக்கு உலகத்துல எங்க போனாலும் முஸ்லிம்ஸ் அரபு பேரை வைக்கணும்? எங்க போனாலும் அரபி தேசிய இனத்தை சேர்ந்தவன் வச்சுட்டு போறான். எதுக்கு நீங்க அரபி பேரை வைக்கணும்? முழுக்க அரபுல தமிழ்நாட்டுக்காரன் நல்லா தமிழ்வாணன்னு ஒரு பேர் வச்சா அல்லாஹ் கோவப்பட்டுருவாரா? தமிழரசன் வச்சா கோவப்பட்டுருவாரா? இறைவனை பற்றியே இப்ப வைங்க, இறை அடிமைன்னு வச்சுக்கோங்க. அல்லாஹ் அக்பர்னு சொல்ற மாதிரி இறைவனே பெரியவன்னு தமிழ்ல பேரு சொல்லுங்களேன். இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற அந்த கேள்விகள் வருது இல்ல. ஈரான்லாம் ஈரான் பேரே வச்சுக்கிறாங்க, பாரசீக பேரே வச்சுக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஏன் இந்த தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லிம்கள் மட்டும் தமிழில் பேர் வைக்க மாட்டோம்னு நீங்க சொல்றீங்க? இதெல்லாம் உங்களை அந்நியப்படுத்தாதா அப்படிங்கிற விமர்சனம். அதாவது பேர் வைக்கிறத பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்துல அரபியில தான் வைக்கணும்னு எந்த ஒரு ஆர்டரும் குரான்லயும் இல்லை, நபிகளும் சொல்லலை. ஹதீஸ் புகாரி எதுவுமே கிடையாது. நீங்க அரபியில தான் பேர் வைக்கணும்னு கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, பல இறை தூதர்களுடைய பெயர்களை குரான் சொல்லுகிறது. அந்த இறை தூதருடைய பெயர்கள் எல்லாமே அரபு மொழி கிடையாது. உதாரணம் இப்ராஹிம்னு நீங்க சொன்னீங்கல்ல, இப்ராஹிம்ங்கிறது யாருன்னு கேட்டா ஆப்ரஹாம்ங்கிறாங்கல்ல, அவர் பாலஸ்தீன் பகுதியில் உள்ளவர். அவரு ஹிப்ரூல உள்ளவர். அந்த இப்ராஹிமுக்கு அரபில பேசிய மொழி. ஆமா, அவருக்கு அரபிலுக்கு அர்த்தமே கிடையாது. இப்ராஹிம்ங்கிறதுக்கு அரபு மொழியில மீனிங் கிடையாது. இஸ்மாயில் என்பதற்கு அரபு மொழியில மீனிங்கே கிடையாது, பேர மொழி சொல்லுது. ஆனா எதனால நாங்கள்லாம் அந்த பேர் வைக்கிறோம்னு கேட்டா, ஒரு நல்ல மனிதருடைய பேர், அது அரபிங்கிறது கிடையாது. இஸ்மாயில் ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசி இருந்தார், அவருடைய நினைவா அவர் மாதிரி வரட்டுமே அப்படிங்கிறதுக்கு அந்த பேர் வைக்கப்படுதே தவிர அவர் அரபி கிடையாதுங்கிறதுனால நம்ம அந்த பேரை வைக்காம இருக்கல. குரான்லே இஸ்மாயில், இஸ்ஹாக்கு, யாக்கூபு, யூசுஃப், ஐயூப்னு நிறைய பேர் வருது. இதுல ஒண்ணு அரபி கிடையாது. குரான்ல பல தீர்க்கதரிசியுடைய பெயர் சொல்லப்படுது. அந்த பெயர்கள்ல எதுவுமே இந்த சாலிஹ்னு ஒண்ணு வரும், அந்த ஒரு இறை தூதரை தவிர பாக்கி எல்லா பெயர்களுமே வேற்றுமொழி பெயர்கள். வேற்றுமொழியில பேர் வச்சிருக்காங்கல்ல, இறை தூதர்களே வேற மொழியில பேர் இருந்திருக்குத, அந்த பேரை நாங்க வைக்கிறோமே. நபிகள் நாயகம் அவங்களுடைய மகனுக்கு இப்ராஹிம் பேர் வச்சாங்க. அந்த இப்ராஹிம் அரபி கிடையாது, அவர் அரபு மொழியில ஏதாவது வச்சிருக்கலாம்ல. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இப்ராஹிம்ன்ற ஒரு இறை தூதர் இருந்தாரு, அவருடைய பேரை நம்ம பிள்ளைக்கு வைக்குவோமே அப்படின்னு பேர். அல்லாங்கிறது அரபு பேரா? அல்லாங்கிறது அரபு நேம் தான். அப்ப அந்த எதுக்குன்னா, அந்த அரபில தான் வைக்கணுமாக இருந்தால் இப்ராஹிம் இஸ்மாயில்லாம் வைக்க முடியாத, வைக்கிறோம். ஒரு விஷயம் ஒண்ணு. ரெண்டாவது உலகத்துல உள்ள எல்லா நாடுகளும் நீங்க சொன்ன மாதிரி இந்தோனேசியாவுக்கு போனீங்கன்னா ஒரு பேர் கூட அரபியா இருக்காது. சுகர்னோ, சுகர்டோ, மேகவதி, இங்கிலீஷ் பேர் மாதிரி இருக்காது. இங்கிலீஷ் மாதிரி அரபி கிடையாது. அப்ப அங்க எல்லாருமே முஸ்லீமா இருக்கிறாங்க. இந்தோனேசியா தான் உலகத்துல பெரிய இஸ்லாமிய நாடு. அந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் பேர்லாம் என்னவா இருக்கும்னு கேட்டா, ஒரு ஏறக்குறைய தமிழ் மாதிரியோ வடமொழி மாதிரியோ இருக்குமே தவிர அது இந்தோனேசிய மொழி. அந்த மொழியில ஒரு மேகவதின்னு ஒரு அதிபராக இருந்தாங்க, சுகர்னோன்னு நாட்டு அதிபராக இருந்தாரு, சுகர்டோன்னு ஒருத்தர் அதிபராக இருந்தாரு. இந்த சுகர்னோ என்று அரபில் ஒரு சொல்லு கிடையாது, சுகர்டோன்னு ஒரு சொல்லு கிடையாது, மேகவதின்னு ஒரு சொல்லு கிடையாது. அப்ப அத்தனை கோடி மக்கள், ஒரு 20 கோடிக்கு மேல வாழக்கூடிய இந்தோனேசியாவில் ஒருத்தர் கூட அரபில பேர் கிடையாது. எல்லாருமே வேற மொழியில வைக்கிறாங்க. ஏன் வைக்கிறாங்கன்னு கேட்டா, இஸ்லாம் அப்படி சொல்லலைங்கிறதுனாலதான். இஸ்லாம் கட்டாயப்படுத்தி வச்சிருப்பாங்க, இஸ்லாம் அதை சொல்லவே கிடையாது. அது ஒண்ணு. அதே மாதிரி வட இந்தியாவுல, பாகிஸ்தான்ல அங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்கெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, உருதுல பேர் வைக்கிறாங்க. உருதுக்கும் அரபிக்கு வித்தியாசம் தெரியாம அரபி நினைச்சுக்கிறான் இவனா.
அவங்க வைக்கிற பேர்லாம் என்னன்னு கேட்டா, உதாரணமா பெனாசிர்னு வைக்கிறாங்க. பெனாசிர் பூட்டோ. பெனாசிர், இந்த பெனாசிர்னா நிகரற்றவள்னு அர்த்தம். அது உருதுல தான் அந்த வார்த்தை இருக்கே தவிர அரபி வார்த்தை கிடையாது. பெனாசிர் பேகம்னு பேர் வைக்கிறாங்களே, பேகம்னு வைக்கிறாங்க. பேகம்ங்கிறது அரபியில பேகம்னு ஒரு சொல்லே கிடையாது. பீவின்னு வைக்கிறாங்க, அது அரபியில ஒரு சொல்லே கிடையாது. நர்கிஸ்ன்னு ஒரு நடிகை இருந்தாங்க, நர்கிஸ்ன்னு பேர் வச்சிருந்தாங்க. அது அரபி சொல்லு கிடையாது, உருது தான். அப்போ உருது மொழி அவங்க தாய்மொழி உருதுல தான் பேர் வச்சாங்க. அப்போ எல்லா பகுதிகள்லையும் ஈரான்ல நீங்க சொல்றபடி எல்லாமே என்னவா இருக்கும்னு கேட்டா, அந்த அரபியும் வச்சுக்கிடுவாங்க. அரபி எதை வைப்பாங்கன்னு கேட்டா, அரபிங்கிறக்கா வைக்க மாட்டாங்க, முகமதுன்னு வைப்பாங்க. அது என்னன்னா முகமது நபியை வச்சுதான், அரபிங்கிறக்கா இல்லை. முகமது ஏதாவது ஒரு தமிழ் பேர் சேர்த்துவாங்க, முகமது அழகன் அப்படியே தான் சேர்த்துக்கிடுவாங்களே தவிர அந்த முகமது என்றது அரபி என்பதற்காக வைக்கிறது இல்லை. முகமது, அலி இதெல்லாம் சேர்த்துக்கிடுவாங்க பேர்ல. அப்படி சேர்த்துக்கொண்டு அது கூட சேர்க்கிற வார்த்தை என்னவா இருக்கும்னா பார்சி மொழியா இருக்கும். முதல்ல முகமதுன்னு ஒன்று சேர்த்துக்கிட்டா கூட அது அவர் பின்னாடி ஒரு துணைக்கு சேர்ப்பாங்க, 2 பேர் வைப்பாங்க. ஒரு பேர் என்னவா இருக்குன்னா நபியுடைய பேரா இருக்கும், இன்னொரு பேர் அவங்க அந்த மொழியில உள்ளதா இருக்கும். அதனால ஈரான்ல, ஆப்கானிஸ்தான்ல, உலகத்துல எந்த ஒரு நாட்டிலையுமே அரபியில் வைக்க மாட்டாங்க. அரபு நாட்டில் மட்டும் வைப்பாங்க, அவங்க தாய்மொழி. அரபு நாட்டில் வைக்கிற பேர்கள் மாத்திரம்தான் அரபிலே இருக்கும். வேற அரபு நாட்டை கடந்துட்டீங்கன்னு சொன்னா எந்த ஒரு நாட்டிலையுமே அரபியில பேர் வைக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம்கள் தமிழ் பேர் வச்சு நான் பார்த்ததே இல்லை. அப்படி இருக்குது. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டிலேயே அப்படி வைக்கிறாங்கன்னு கேட்டா, அப்ப நம்ம சிந்திக்கிற விஷயம் கேட்டா, இது இஸ்லாம் சொல்லி இருந்தா எல்லா பகுதியும் ஒரே மாதிரி தானே இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம்னு நம்ம என்ன செய்யணும், ஆய்வு செய்யணும். ஆய்வு செஞ்சோம்னு சொன்னா இஸ்லாமிய எழுச்சி கொஞ்சம் இஸ்லாத்தை நோக்கி மக்கள் வந்திருக்கிற காலத்துல அன்றைக்கு இருந்த தமிழ் மக்கள் அறிஞர்கள், முஸ்லீம் அறிஞர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த பேர் ராமசாமின்னு இருக்காரு, இஸ்லாத்துக்கு வந்துட்டவரு ராமசாமின்னு இருந்தாருன்னு வைங்க, அவன் என்ன செய்யறான்னு கேட்டா என்ன ஜாதின்னு கேட்கறான். இவங்களா எடுத்த முடிவு தான், இஸ்லாம் சொன்ன முடிவு இல்லை. அப்துல்லாண்ட என்ன ஜாதின்னு கேட்க மாட்டான், ராமசாமி நம்ம யாரா இருப்பான், நீங்க அந்த ஆளா இந்த ஆளான்னு கேட்பாங்க. கேட்டு விசாரிச்சு அந்த என்ன ஜாதின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்கள்ட்ட பாடுபடுவாங்க. அதெல்லாம் ஒழிச்சுட்டு நம்ம வந்துகிட்டு இருக்கிறோம். இந்த பேர்ல நீங்க எப்ப நீடிக்கலாம்னு கேட்டா, பேரை சொன்னா ஜாதியை தேடக்கூடாது. பேரை சொன்னா பேசாம போயிட்டு இருந்தா பிரச்சனை இல்லை. பேரை சொன்னீங்கன்னு சொன்னா முஸ்லீம்னு சொல்லிருங்க. இது பேருன்னு ஒண்ணு சொல்லணும்லங்க. அந்த பேரை பார்த்து என்ன செய்வானா, இவன் எவனா இருப்பான் அப்படின்னு. இது இவங்களா செஞ்ச ஏற்பாடு தான். இப்ப தமிழ்ல வச்சு தப்பே கிடையாது, இஸ்லாமுடைய ஏற்பாடு கிடையாது. முஸ்லீம்ல உள்ள சில அறிஞர்கள் அன்னைக்கு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, நீங்க அந்த பேர்ல இருந்தா ஜாதி ஒழியாது, உங்களுக்கு அந்த ஜாதி முத்திரையை குத்துவாங்க. இப்ப நான் அதுல இல்லப்பான்னு காட்டுறதா இருந்தா நீ அப்துல்லான்னு சொல்லி எவனும் கேட்க மாட்டேன். இல்ல இதை நீங்க புழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டா, இப்ப அவன் என்ன நினைக்கிறான், வளர்மதின்னு ஒரு இஸ்லாமிய பெண் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறான். வளர்மதின்னு சொன்னா அது முஸ்லீமா இருக்க வாய்ப்பு இல்லை. அது நர்கிஸ் பேகமோ ஷமீமோ ஏதோ ஒண்ணு இருந்தாதான். ஷாலினின்னு இருந்தா அது கண்டிப்பா முஸ்லீமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஷாலினிங்கிறது தமிழ் பேர் இல்ல, நான் சொல்றேன் வளர்மதி இல்ல அருளாளன். இப்ப ரகுமான் இருந்தாதான் முஸ்லீம். அருளாளன் தமிழ்ல வச்சா கண்டிப்பா இது கிடையாது. நான் என்னன்னு சொல்றேன், அதை நீங்க பழக்கப்படுத்தி இருந்தா அவனுக்கு பிரச்சனை இல்லையா? பழக்கப்படுத்தலாம். இப்ப என்ன தப்புன்னு சொல்லல, சமஸ்கிருத பேர் வச்சா அவன் தமிழன்னு நினைக்கிற அளவுக்கு அறியாம இருக்கு. சமஸ்கிருத பேர் இப்ப கடவுள் பேர் வச்சா கூட பரவாயில்ல, கடவுள்லயும் சமஸ்கிருத பேர் தான் வைக்கிறான். பாதி இது இங்க சமஸ்கிருத பேர் ஆயிடுச்சு. நான் என்ன சொல்றேன், அதுவுமே தமிழை அழிக்கிற ஒரு விஷயம் தான். தமிழுடைய நேட்டிவிட்டி அழியுது. எல்லாம் அபினேஷ், ரமேஷ், சுரேஷ், இது எதுவுமே தமிழ் பேர் கிடையாது. அது இயல்பாயிருச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, சுரேஷ் வச்சா தமிழ் ஆளுங்க சுரேஷ் ரமேஷ்னு வச்சிருக்காரு. ஆனா சுத்தமான தமிழன் அவன் ரகுமான்னு பேர் வச்சிருப்பான். வாய்க அவங்க வேற. அவன் இயல்பாவே தமிழ் மண்ல இருந்து இவங்களை அந்நியப்படுத்துறாங்க. சமஸ்கிருத மையத்தை இங்க தமிழ் படுத்துறதுக்கான வேலையை ஆரிய சூழ்ச்சி ரொம்ப அழகா பண்ணுது. நாங்களும் தமிழர் தான் வர்றாங்க வடவர் ஆதிக்கத்தோட. ஆனா சுத்த ராம்நாத்லயும், தொண்டிலையும், சிவகங்கையிலயும், வேலூர்லயும், ஆம்பூர்லயும் பிறந்த சுத்தமான தமிழை பேரை அரபுல வச்சுக்கிட்டு நாங்க வேற மார்க்கம், நாங்க வேற ஆளுன்னு அவங்களே காமிச்சுக்கிறாங்க. அதான் நடக்குதுங்க. அதாவதுங்க, நீங்க சொல்றது மார்க்கத்துக்காக செய்யலன்னு முதல்ல விளங்கிக்கிறீங்க, இஸ்லாத்துக்காக இல்ல. அவங்க இப்போ என்ன செய்யறாங்க வச்சா மார்க்கம் தடை செய்தானே தடை செய்யல. வளர்மதின்னு சொன்னீங்கல்ல, வளர்மதிங்கிற பேர்லயே முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. என்ன என்னோட படிச்ச ஒரு பொண்ணுக்கு பேரை வளர்மதி தான், முஸ்லீம் தான். அது மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க. அது மலர்ந்து வைக்கிறாங்க. முஸ்லீம்ல ரேரா இருக்கும், அதிகமா இருக்காது. கம்மியான அளவுல என்ன செய்வாங்கன்னா, எங்க பாட்டிக்கு பேர் பொண்ணு தாயார், எங்க அம்மா எங்க வாப்பாவுடைய உங்க பாட்டி பேர், எங்க பாட்டிக்கு பேர் பொண்ணு தாயார்னு பேரு. அப்ப பொண்ணு தாயாருங்கிற அரபியாது, பொண்ணு தாயார் வச்ச பேர பொண்ணு தாயார்னு முஸ்லீமா தான் இருந்தாங்களா? முஸ்லீம் தான். எங்க பாட்டி மதம் மாறிய பிறகும். ஆமா, எங்க தகப்பனாருடைய தாயார். உங்களுக்கு தெரிஞ்சு மதம் மாறினது இல்ல. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க மார்க்கத்துக்கு வந்தீங்களா? நீங்க பிறக்கும் போது உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்ச ஒரு எனக்கு தெரிஞ்ச 4-5 தலைமுறையாவே நாங்க முஸ்லீமா தான் இருக்கிறோம்.
எப்ப மாறின மாதிரியான வரலாறு எங்களுக்கு தெரியல. தெரியாது. ஆனா எங்க பொண்ணு தயாருங்கிறவங்க பாரம்பரிய முஸ்லீம்ல உள்ளவங்க தான். ஆனா அந்த பேர் தான் வச்சிருக்காங்க. அந்த பேர் தான் வச்சாங்க. எங்க பொண்ணு தயார்னு எங்க ஊர்ல யாருக்கிட்டாலும் தெரியும். அப்ப அந்த மாதிரி வைக்கிறாங்க. வைக்காம தடையெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்மளா யோசிக்கிறோம், இதை வச்சோம்னு சொன்னா அந்த மாதிரி என்ன ஜாதின்னு கேட்பாங்கன்னு சொல்லி நாங்க பேரை மாத்திக்கிறோம்னு வர்றவங்களே சொல்றாங்க அந்த கருத்தை உணர்ந்து. அது போக என்னன்னு கேட்டா இன்னொரு விஷயமும் ஒரு காரணமா இருக்கு. இவங்களா சிந்திச்ச காரணம் தான். நீங்க வந்து ஒரு போற இடத்துல ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டீங்க, உங்க ராமசாமின்னு இருக்கு உங்க பேரு, உங்களை என்ன செய்வாங்க? எரிச்சிருவாங்க. இஸ்லாமிய முறைப்படி அந்த சடங்கு செய்ய மாட்டாங்க. ஏன்னு அந்த பேர்ல வந்து இப்படி இருந்தா முஸ்லீம் இல்லைன்ற ஒரு அர்த்தத்துல வந்துருது. அதெல்லாம் யோசிச்சு என்ன செய்யறாங்கன்னா, எங்க மக்களா செஞ்சதான் இது. தமிழகத்துல உள்ள எங்க குர்ஆன் படி இதெல்லாம் குர்ஆன் படிலாம் கிடையாது. அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, திடீர்னு நல்லது கெட்டது ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அவர் முஸ்லீம் லிஸ்ட்ல நம்ம சேர்க்க மாட்டாங்க, கடைசி ஒரு பிரார்த்தனைலாம் கிடைக்கணும், அது செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை ஒண்ணு வச்சாங்க. நம்மளை வந்து இந்த ஜாதி என்னன்னு விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க, கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. முஸ்லீம் சொன்னதுக்கு அப்புறம் முடிஞ்சே இல்ல, முஸ்லீம்னு சொன்னாலும் எதுல இருந்து வந்திருக்கான்னு அறிய பார்ப்பாங்கண்ணா. முஸ்லீம்னு சொல்லிடுவீங்க. இப்ப நீங்க இப்ப உங்களுடைய பேரம்பேத்திக்கு வளர்மதி, தமிழழகன், அருளாளன், அன்பாளன் இப்படி நீங்க பேர் வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னும் சொல்ல போனா சில தமிழ் வார்த்தைகள்லாம் இஸ்லாமியர்கள் பயன்படுத்துற வார்த்தை. அருளாளன், அளவற்ற அருளாளன் வைக்கலாமே. இன்னும் சொல்ல போனா இறைவன்கிற வார்த்தையை அதிகம் பயன்படுத்துறது இஸ்லாமியர்கள் தான். எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்டின்ஸ் வந்து இந்த தமிழை விட காட், கர்த்தர், இயேசுங்கிறாங்க. இந்த தமிழர்கள்ல சாமி அப்படின்னு கூப்பிடுற பழக்கம் அதிகம் உண்டு. சாமி, அவங்க அல்லா சாமின்னு சொல்லுவாங்க. அவங்க அல்லா சாமியை கும்பிடுறவங்க அல்லா சாமி. கடவுளுங்கிறது ரொம்ப எலைட்டா பயன்படுத்துற வார்த்தை. கடவுள் எல்லாரும் கடவுளை கும்பிட போறேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, சாமி கும்பிட போறேன்னு தான் சொல்லுவாங்க. இஸ்லாமியர்கள் தான் இறைவன்கிற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துவாங்க. அவங்க கடவுள்னு பயன்படுத்த மாட்டாங்க, சாமின்னு பயன்படுத்துவாங்க. அல்லான்னு சொல்லுவாங்க, ஆனா இறைவன் நாடினாதான் நடக்கும். இறைவனோட கையை ஆனா அந்த இறைவனுங்கிற வார்த்தை தமிழ் வார்த்தை தான். அப்ப இப்ப இந்த மாதிரியான தமிழ் வார்த்தைகள்லாம் வந்து இஸ்லாமியர்கள் இயல்பாவே பயன்படுத்துறாங்க. இறைவன், அருளாளன், அந்த மாதிரி விஷயங்கள். அப்ப இஸ்லாத்துல இருந்து அரபு மொழியில இருந்து நீங்க இது பண்ணாலுமே நல்ல தமிழ் வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய இதா மரபும் இஸ்லாமிய மக்கள்கிட்ட இருக்கு. ஆனா பேர் வைப்பதன் மூலமாக படக்குன்னு நான் இது கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்நியப்படுத்துற தன்மை இருக்கு. இல்ல, சட்டத்துல உள்ள இல்ல, அவங்க அதை நன்மையை நாடி வச்சா நம்ம என்ன குறை சொல்றதுங்க? வச்சா மறுக்கலை இஸ்லாம் வந்து. இல்ல, இனி நீங்க தொடர்ந்து வைக்கலாம். மதியழகன் நீங்க வைக்கிறதுல என்ன பிரச்சனை கிடையாது, அழக வைங்களேன். மதியழகன் வச்சு இங்கே எத்தனை ஒரு மதியழகன் இஸ்லாத்தை தழுவுவாங்க. நாங்க பேரை மாத்த சொல்ல மாட்டோமே. மதியழகன் என்ன அன்னைக்கு கூட பகத்சிங் இப்ப ஜமாத்துல கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கும்போது மதியழகன் இருந்தா முஸ்லீம் கொடுத்துருவீங்க. கொடுத்துருவோம். இப்ப வந்து இப்போ ஒரு டாக்டர் ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்தாரு, வந்து பகத்சிங் அவரு, நான் பேரை மாத்துறது தப்பான அர்த்தம் ஒன்றும் கிடையாது, வச்சுக்கிறேன்னு பகத்சிங்கிட்ட இருக்கிறாரு. பகத்சிங் அந்த சுதந்திர போராட்டம் அந்த பேரை வச்சிருக்காங்க பெற்றோர்கள். அதெல்லாம் மாத்த தேவையில்லைன்னு பகத்சிங்கிட்ட இருந்துட்டு இருக்காரு இன்னைக்கு வரைக்கும். அப்ப நம்ம மாத்தவெல்லாம் சட்டப்படி சொல்ல மாட்டோம் யாருமே. அவங்க வழக்கத்துல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கேட்டுட்டு இருப்பாங்க, உன்னோட சம்பந்தமே இல்லை, நாங்க விலக விரும்புறோம்னு சொல்லி அவங்க எங்களுக்கு பேரை மாத்துங்கன்னு கேட்கறாங்க, வைக்கலாமான்னு கேட்கறாங்களே தவிர அது கூட அந்த வைக்கிற பேர் வந்து அரபி பேரா இருக்குன்னு கிடையாது. எந்த பேர் ஒன்னா வைக்கிறாங்க, அரபு மொழியில வைக்கல, இஸ்மாயில் வைக்கிறாங்க, அது அரபி கிடையாது. இது உருது பேரையும் உருது பேரா தான் வைக்கிறாங்களே தவிர தமிழ்ல வைக்கிறது இல்லை. ஏன்னா அந்த பேர் வந்து இது வந்து ஒரு ஜாதியோட ஒட்டுதான் இருக்குது, ஜாதி அதுக்கு பின்னாடி இருக்கணும்னு கருதுறாங்க எல்லாருமே. தமிழ்ல சொன்னீங்கன்னா என்ன ஜாதின்னு அறியறதுக்கு விரும்புறாங்க. அது இல்லை மண்டை வெடிச்சிடும் அவனுக்கு. ஜாதியை தெரியலன்னு சொன்னா, பக்கத்துல உள்ள ஒரு ஆளு ஜாதியை தெரியலன்னு சொன்னா அவனுக்கு. இல்ல, இஸ்லாம் அதை ஒழிச்சிருச்சு. இப்ப ஒரு கிறிஸ்டின் இருந்தாருன்னா அடுத்த நிமிஷம் என்ன ஜாதி கேட்பா, நாடா கிறிஸ்டினா, வன்னியரா, பறையரா, ஈஸியா கேட்றான். ஏன்னா அது ஜாதியோட தான் இருக்கு. அதாவது நீ சொல்ற பாரம்பரியத்துக்கு சரி. ஆமா, புதுசா ஒருத்தன் வந்தான்னா எங்க இருந்து வந்தான்னு அறிய பாப்பான்ல. புதுசா வர்றாங்க, ராமசாமி சிலாத்துக்கு வந்துடுறான், அவன் என்ன சிலாத்துக்கு வந்துட்டேன் ராமசாமிங்கிறான். நீ யாரு பேர் மாத்தினாதான் அந்த கேள்வியை குறைக்கிறான். ஆமா, நீ யாருன்னு கேட்பான். ராமசாமின்னா அப்ப நீ என்ன ஆளுகளா இருந்து அங்க மாறி இருக்குன்னு கேட்கறான். அதான அது அவனுக்கு உறுத்தலா இருக்கு. நம்ம அது வேணான்னு வந்திருக்கிறோம், மர போட்டு அதை நோண்டுறாங்க. அப்படி பார்த்தா மீனாட்சிபுரங்கிற தலித் கிராமமே உங்களுக்கு இஸ்லாமா மாறினாங்கல்ல. அது வெளிப்படையா அவங்க என்ன சமுதாயம்னு உலகத்துக்கே தெரியும். சரி, இப்ப 3 தலைமுறைக்கு அப்புறம் அவங்க என்ன ஜாதின்னு யாருக்கு தெரிய போறது? வச்சுட்டு போங்க, வைக்க வேணாம்னு நாங்க சொல்லலையே. இஸ்லாத்துல ஒருத்தர் வச்சா குற்றம்னு சொல்றோமா? அவர்கள் நன்மையை நாடி இப்படிலாம் விசாரிக்கிறாங்க. எதுக்கு அந்த தேவையே இல்லை, நம்ம இப்படி வச்சுட்டு போயிடுவோம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடுவோம், பார்த்தோன்னே தெரிகிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒருத்தர் வச்சாருன்னு சொன்னா அதை எப்படி நம்ம குற்றம் சொல்லுவது? அவர் அரபிலையும் வைக்கிறது கிடையாது. ஒரு சில வார்த்தைகள் அரபி பேரா இருக்குது, மற்றதெல்லாம் வந்து பார்சி பேரா இருக்கும், உருது பேரா இருக்கும், வேற வேற மொழி பேரா இருக்கும் அப்படின்லாம் இருக்கிறது. உதாரணமா அந்த பெரியார் தாசன் ஒருத்தர் இருந்தாரு. ஆமா, நம்ம இஸ்லாத்தில் இருந்தார். பெரியார் தாசன் என்ன பெரியார் தாசன் இஸ்லாத்துக்கு மாத்தமா இருக்குது. ஆமா, அடிமைங்கிறது அது பெரியார் கொள்கைக்கே எதிரானது. ஏன்னா யாருக்கு அடிமையா இல்ல, பெரியாருக்கு அடிமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன அல்லாவுக்கு அடிமையா இருந்துட்டு போறேன்னு மாத்தினார்.
யார் மாத்தவெல்லாம் சொல்லல. என் பேரே வந்து இஸ்லாத்துக்கு உடன்பாடான பேரா இல்லைங்கிறதுனால அப்துல்லா அல்லாவின் அடிமைன்னு நான் இருந்துட்டு போறேன்னு மாத்திக்கிட்டார். அப்படி மாத்தினாங்களே தவிர வேற பேர் இருந்தா மாத்திருக்க தேவையில்லை. அதே மாதிரி வந்து ஆக்சுவலி அவருடைய உண்மையான பேர் பெரியார்தாசன் கிடையாது. அது கிடையாது. அவர் மாத்த பெரியார் பக்தியில அவர் மாத்தினார். பெரியார் மீது உள்ள ஈர்ப்பு வச்சுட்டாரு. அவரு உண்மையான பேரு வேற ஏதோ ஆமா, வட தமிழகத்தை சேர்ந்தவர் அப்படி உள்ளவர். அப்படி மாத்திக்கிட்டாங்க. அதனால இப்போ வந்து தமிழ் பேர்ல இருக்கலாமான்னா நிறைய இருக்கலாம். எந்த மார்க்கத்து தடையே கிடையாது. தப்பான அர்த்தம் வர்றதா இருக்கக்கூடாது. தப்பான அர்த்தம் வந்து ஒரு ஒரு இறைவனுக்கு இணை கற்பிக்கிற மாதிரி அப்படியான பேர் இருந்தா எந்த மொழியில இருந்தாலும் வைக்கக்கூடாது. அரபியில கூட அது புரியுது. அது கான்செப்ட், கோட்பாடு. இது பேர் அதனால இந்த பேர் வைக்கிறது நம்ம சமுதாய தமிழகத்து வழக்கம் தானே தவிர அது சட்டம் கிடையாது. அரிதாக தமிழ்ல இருந்து அந்நியப்படுத்துற தமிழ்ல வைக்கிற நாங்க மறுக்கவே மாட்டோம். அவர் நினைக்கிறார் நினைக்கிறாரு நோண்டிட்டு இருப்பாங்க. இங்க வந்தேன்னு கேட்டு அறியறதுக்கு பாடுபடுறாங்க. நம்ம அது வேணான்னு வந்திருக்கிறோம். அதனால இப்படி சொல்லிட்டு அப்துல்லாவா சரி போயிட்டு போங்கன்றாங்க. அப்துல்லான்னு சொன்னா ராமசாமின்னா நீங்க ராமசாமி முஸ்லீம்கள் எங்க இருந்தீங்க, நீ யாரு நீங்க? நான் ராமசாமி தான். நீ யாரு திருப்பி கேட்பாங்க. அதுக்கு அந்த முறையிடும் போதும் அறிஞர் என்ன செஞ்சாங்கன்னா அவனை மாத்திட்டு போப்பான்னு கேட்க முடியாது உன்னைய. அப்படி வந்த ஒரு பழக்கம் தானே தவிர இஸ்லாத்தினால் வந்தது கிடையாது. ரொம்ப முக்கியமான வாதமா பார்க்கிறேன். ஏன்னா மண், மொழி, பண்பாடு இந்த தன்மையிலிருந்து இஸ்லாமியர்கள் வந்து அந்நியப்படுறாங்க அப்படிங்கிறது RSS சங் பரிவாருக்கு ரொம்ப எளிமையான வாதமா இருக்கு. யோ பாரியா, நம்மளாம் ஒரு மாதிரி இருக்கும், அது வேற மாதிரி இருக்கான். இவன் என்னைக்குமே எந்த போனாலும் அவங்க இதா இருக்கும். அவங்க தனியா மெக்காவை பத்தி தான் யோசிப்பாங்க. அவன் மதுரைக்காரனா இருக்கவே மாட்டான். அவனுக்கும் மதுரை கோயம்புத்தூருக்கு சம்மந்தம் கிடையாது. அப்படி சொல்லுவாங்க. அவங்களாம் வேற ஆளுங்க. அவங்களாம் ISI. எப்பவுமே முஸ்லீம் நாடு, மதத்தை பத்தி இதை பத்தி பேர் கூட நம்ம பேர் வைக்க மாட்டேங்கிறான்னு அவர்களுடைய அரசியலுக்கு எளிதா பயன்படுது. இப்ப பாத்தியா, இங்குள்ள பிராமணர்கள் தமிழர்கள் சொல்லிக்குவாங்க, முஸ்லீம்லாம் அப்படி இருக்க மாட்டாங்க. இப்படிங்கிற அந்த பிரச்சாரத்துக்கு வலுவுற்ற மாதிரி இருக்கு. அது உங்களை மாதிரி மார்க்க அறிஞர்கள் இஸ்லாமியர்களிடம் இதை எடுத்துரைப்பதுங்கிறது ஒரு காலத்தின் கட்டாயமா நான் பார்த்தேன். அதனாலதான் அந்த விஷயத்தை நம்ம கேட்கணும்னு நினைச்சு மக்களுக்கு அதை தெளிவுபடுத்துற விதமா இந்த நேர்காணல் அமைஞ்சிச்சு. நன்றி.